மாணவர்களுக்கு வணக்கம். இது எண்களும் தொடர் வரிசைகளும் என்ற தலைப்பில் எடுத்துக்காட்டு 2.36. கேள்வி: 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 300லிருந்து 600க்கு நடுவில் 7ஆல் வகுப்படுற அனைத்து எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, நம்ம தீர்வுக்கு போயிடலாம். தீர்வு முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் எண் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 300 7ஆல் வகுப்படுமா அப்படின்னா 7ஆல் வகுப்படாது. அப்போ 300 வகுப்படலை அப்படின்னா முதல் எண் என்னென்னா 301 தான் 7ஆல் வகுப்படும். அதே போல் 600 வகுப்படுமா அப்படின்னா 600 வகுப்படாது. 595 தான் வகுப்படும் 7ஆல். ஸோ நம்மளுக்கு ஒரு கூட்டு தொடர் வரிசை 301லிருந்து 595 வரைக்கும் கிடைத்திருக்குது. சரி, இதில் முதல் உறுப்பு என்னன்னு பார்த்தோம். முதல் உறுப்பு ஏன்னு சொல்லுவோம். அது 301. வித்தியாசம், பொது வித்தியாசம் என்ன இருக்குது? 308லிருந்து 301 போச்சு அப்படின்னா 7 வரும். அப்போ பொது வித்தியாசம் D = 7. இறுதி எண் L = என்ன வரும்? இறுதி உறுப்பு 595. அப்போ நம்மளுக்கு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பிற்கு பொது வித்தியாசம் இருக்கிறது, இறுதி உறுப்பும் இருக்குது. இதை மூன்றை பயன்படுத்தி எத்தனை எண்கள் இருக்கிறது 301லிருந்து 595 வரைக்கும் எத்தனை எண்கள் 7ஆல் வகுப்படும் அப்படின்றது முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சூத்திரன்னு பாருங்கள். n = L-A/D + 1. L என்றால் இறுதி உறுப்பு, A என்றால் முதல் உறுப்பு, D என்றால் பொது வித்தியாசம். அப்போ நம்ம ஏற்கனவே 3 நம்ம எழுதி வச்சிருக்கிறதுனால இந்த 3ஐயும் இந்த சூத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ 595 இறுதி உறுப்பு கழித்தல் 301 வகுத்தல் 7 கூட்டல் 1. மாணவர்களே, 595லிருந்து 301 கழித்தால் நம்மளுக்கு 294 கிடைக்கும். கழித்து பாருங்கள், இதுதான் கிடைக்கும். பை 7 கூட்டல் 1. அடுத்து என்ன பண்ணணும்? 7ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும். வகுப்படும். ஓர் 7 7, 42 7 294. அப்போ என்ன கிடைக்குது? 42 கிடைக்குது வகுத்தாள். அப்போ n = 42 கூட்டல் 1 அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது? 43 இருக்குது. அப்போ 301லிருந்து 595 வரைக்கும் 7ஆல் வகுப்படும் எண் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. இதுதான் நம்மளுடைய எண். கூடுதல் செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும் அனைத்து எண்களையும். அப்படின்னா என்ன சூத்திரம்? n/2 பெருக்கல் A + L. சரிங்க சார். n என்பது 43 கண்டுபிடிச்சோம், 43 போட்டுட்டோம். S 43 = 43/2. A என்பது 301 + 595. இதை நம்ம கூட்டுனா 43/2 896. அப்போ வகுத்தால் 1 2 448 2 896. ரைட் சார். அடுத்தது 43யும் 448யும் பெருக்கினால் நமக்கு தீர்வு 19264. அப்போ என்ன கேட்டிருந்தாங்க? 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல்களின் கூடுதல் 19264 ஆகும். மாணவர்களே, மிக சுலபமான ஒரு கேள்வி. எடுத்துக்காட்டு 2.36. சொல்லிக் கொடுத்த விதம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல ஒரு காணொளியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.